ஹே கைஸ், ரேஷன் அரிசியில் இட்லி பண்ண முடியுமா முடியாதா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் எஸ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வெர்ஷனில் நம்ம பாதி இட்லி அரிசி பாதி ரேஷன் அரிசி ஆட் பண்ணி பண்ண போகிறோம். இட்லி தோசை எப்படி வருதுன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் கப். இதில் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட 3/4 கப் வரும். 3 கப் இட்லி அரிசி எடுத்து இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை பெருசாக க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். ரேஷன் அரிசியில் பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். இதுதான் பச்சரிசி ரேஷனில் கிடைக்கிறது. இது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கல் மற்ற அழுக்கு எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இட்லி ஆறுனதுக்கப்புறமாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெந்தயத்தை கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். முதல்ல கிரைண்டரில் வெந்தயத்தை நல்லா ஆட்டிட்டதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸை போட்டு அரைக்கணும். நான் அரிசி கூடவே வெந்தயத்தை போட்டு ஊற வைக்க போகிறேன். அவல் இந்த மாதிரி ஃப்ளாட்டான அவல் எடுத்துக்கோங்க. ஒயிட் இல்லைன்னா ரெட் எது வேணால் எடுத்துக்கலாம். உளுந்துக்கு ஈக்குவலான குவான்டிட்டி அவல் எடுத்துக்கலாம். உளுந்து 1.5 கப் எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணலாம். 6லேருந்து 8 மணி நேரம் ஊறினா போதும். பாருங்க, ஊற வச்சாச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருந்தீங்கன்னா முதல்ல கிரைண்டரில் வெந்தயத்தை போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அவல் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல அவல் சேர்த்து நல்லா அரைச்சிடுறேன். பாருங்க, நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பொங்கி வர மாதிரி அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து அரைங்க. கடைசியாக அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். அல்ட்ரா வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இட்லி தோசை நல்லா தான் வருது. தண்ணி குவான்டிட்டி கரெக்டாக விட்டு அரைச்சிடுங்க. அப்போ தான் இட்லி நல்லா வரும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம். மாவை உப்பு போடாமல் கையில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, ஒரு 4-5 மணி நேரத்திலே ரொம்ப நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த டெக்ஸ்சரில் மாவு இருந்ததுன்னா இட்லி தோசை ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும்.
இட்லி மாவை நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து இட்லி ஊற்றினாலும் ரொம்ப நல்லா வருது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த டிப்பை யூ மீ அண்ட் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். இட்லி ரெடி பண்ணலாம் வாங்க. இட்லி குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் கவர் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் ஸ்டீம் வெளியே வர ஆரம்பித்த உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இட்லி பிளேட்ஸை உள்ளே வச்சிடலாம். 4 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் இருந்த மாவாக இருந்தால் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதே மெத்தடில் குக் பண்ணலாம். டடா, இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக பொங்கி வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது சாப்பிட. இதே மாவில் தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மம்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.